ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்த்து இருக்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு காலத்துல நீங்க பார்க்காத அனுபவம் இல்ல. எத்தனையோ மூவ்மெண்ட்டுங்க தலைவருங்க பழைய தொழிற்சங்க தலைவருங்க எல்லாம் பிஜிஎம்எல்காக பண்ணாங்க. இந்த பிஜிஎம்எல் மூணு பிறகு இப்ப நீங்களே பாத்துக்கிறீங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீடுங்க அவங்களுக்கு சொந்தமாவல. பிஜிஎம்எல் பக்கம் டெவலப்மெண்ட் இல்ல, பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றாங்க. பெமல் இருக்குது, நம்ம ஊருக்காரங்களுக்கு அங்க ப்ரிஃபரன்ஸ் இல்ல, வேலை இல்ல, இதெல்லாம் பண்ணுகிறாங்க. ஆண்ட்ரேஷன் பேட் நீங்க பார்த்த காலம் எப்படி இருந்துச்சு? இந்த ஆண்ட்ரேஷன் பேட் சுத்தி பாத்தீங்கன்னா எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்ல, மைனிங் சைடு டெவலப்மெண்ட்டும் ஆகல. இதுக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, அவங்க சரியில்லை செய்யறது இல்ல அப்படின்றது இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒன்னா சேர்த்து கட்சி கொள்கை எல்லாம் நம்ம தூரம் வச்சிடலாம். இந்த ஊரு டெவலப் ஆகணும். அதுக்காக 1 லட்சம் சிக்னேச்சரை வாங்கி நம்ம எம்பி எம்எல்ஏ முன்னிலையில சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கேஜிஎஃப் ஃபுல்லா பண்ணிட்டு வந்துருக்கிறோம். லாஸ்ட் வீக் நாங்க ரயில்வேல ரெயின் சப்போர்ட் டெய்லி டிராவலர்ஸ் கிட்ட கேட்டோம், எம்ஜி மார்க்கெட்ல கேட்டோம், ஜாமியா மஸ்ஜித்ல ராபர்ஷன் பேட்ல எல்லாம் அங்க போனோம். எல்லா சர்ச்சஸ்ல இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து காட்பர்க் எல்லாரையும் பார்த்து ஆயின் இருக்குது. நீ ஒரு மூத்த தலைவருங்க, நீங்க இருக்கும்போது முனிசிபாலிட்டி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஆண்ட்ரேஷன் பேட் பகுதி இப்ப சுத்தி இந்த மாதிரி இருக்குது. பிஷாப்ல இருக்கிற வியாபாரிகள், இந்த ஜமா மஸ்ஜித்ல இருக்கிறவங்க ஜனங்க மத்தியத்துல இதுக்கு ஆதரவா 1 லேக் சிக்னேச்சர் வந்து பண்ணின்னு இருக்கிறோம். இருக்கிறாரு. அதனால இந்த மூவ்மெண்ட் இது இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். ஜனங்க மத்தியத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்த்து பண்ற மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவா மூத்த அரசியல் தலைவர், மூத்த இந்த ஊர்ல பார்க்காதில தலைவரை நீங்க கண்டுக்காதில எவ்வளோ தலைவர்களை பார்த்திருக்கிறீங்க. இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவா ஒரு 2 வார்த்தை நீங்க பேசணும்னு நான் கேட்டேன். இல்ல அது இப்போ இந்த மூவ்மெண்ட் நம்ம என்ன செய்யுது? இந்த மூவ்மெண்ட் இல்ல சிக்னேச்சர் போடு ஒரு நாளைக்கு பந்த் பண்ணிட்டு ஒரு பொசிஷன் போயிட்டு அந்த பொசிஷனை அவங்களுக்கு மேல் இடத்துக்கு திருப்பட்டாங்கனாக்கா சிக்னேச்சரோட எஃபெக்ட் அது இருக்கும். சரி சார், அது என்னைக்கு நீங்கள் வச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு நோட்டீஸ் போட்டு எல்லாத்தையும் சேர்க்கலாம். அதுக்கு என்ன இருக்கிறது, வெஹிக்கிள் வேணுமா, அதுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணுமா, அது சொல்லணும். அது நம்ம எல்லாம் இங்கே சேர்ந்து யாருக்கு போட்டுக்காருங்க. நம்ம இருக்கிறாரு சேதாரி குறிப்பிடாது. நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்தீங்க, அன்னைக்கு என்ன வேணாலும் சொன்னால் இந்த மூமெண்ட்டுக்கு இது இல்லாத இந்த மைண்ட்ஸை பற்றி இங்கே யாருக்குமே 1 பைசா கூட தெரியல. இன்னொன்று பெரிய குறை தெரியுமா? இப்போ எதுவும் அந்த ஸ்மார்ட் சிட்டி எதுவும் பண்ணுறாங்க, அது வந்து முருகத்துக்கு அந்த பக்கமே ஆயிடுது. இன்னும் இது அழிஞ்சிடுது. இவருக்கு தெரியும். அதனால நான் அதை மைசூர் மைன்ஸ் பக்கம் பண்ணோம். சுத்தி இருக்கக்கூடிய எவ்வளோ கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு. एक स्मार्ट सिटी को बना रखे, इंटीग्रेटेड टाउनशिप वो पूरे उधर ही छोला है बेमल उधर में. ये धीरे धीरे क्या हो जाता है और भी खंडन हो जाता है हमारा इलाका. இந்த பக்கம் தான் நிறைய எம்டியோட இருக்குது. அந்த பக்கம் இல்லை பட் அதை அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதை தான் ஆக்குபை பண்ணிட்டு ப்ரொபோசல் எல்லாம் சாங்ஷன் ஆகிட்டு வேலை கூட தொடங்கி போகிறாங்க. எல்லாம் சரி. நீங்கள் எலெக்ஷன் தேர்ந்து எடுக்கிற எம்எல்ஏ, அந்த மார்ச் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் எடுத்துட்டு போகிறாங்க. அவங்க இதை பார்த்தா நம்ம என்ன சத்தம் போட்டாலும் வீட்டுக்கு வெளியே தான். அவங்க மனசு அங்கே இந்த போராட்டம் செஞ்சாங்கன்னாக்கா ஆகுது. இங்கே லைட்டும் ரோடும் போட்டானாக்கா ஜனங்க இல்லாத இடத்துல ரோட் போட்டு என்ன சொல்லுங்க இருக்கிறவங்க இல்ல உனக்கும் எம்எல்ஏக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு என்ன தயால் சார் பேசாம நின்ற எப்படி மஸ்ஜிதில நம்ம சீனியர் தலைவர் அத்தாவுல்லா பாய் எக்ஸ் முனிசிபாலிட்டி, அவர் பார்க்காத தலைவர் இல்ல, அவர் கூட இல்லாத கே சுவாசன் காலத்துல இருந்து எல்லா லீடரையும் பார்த்தவரு. நம்ம சாஜதா சாரு, நூரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், நம்ம பயாஸ்,
பாய், நம்ம ஆசிப் பாய், இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்ட்ரேஷன் பேட்ல இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் பண்றதுனால ஒரு புது ஐடியாவை அவங்க சொல்லி காலத்துல இருந்தே மைசூர் மைன்ஸ் பக்கத்துல ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்குது. பெமல ஒரு காலத்துல மைசூர் மைன்ஸ்ல பண்ணணும்னு சொல்றது அந்த பக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு 1000 ஏக்கர்ஸ் ஆஃப் இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப்புக்கு என்ன பெமல் கிட்ட ஆக்கிபை பண்ணிக்கிறாங்க. இன் அடிஷன் மைசூர் மைன்ஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் ஆண்ட்ரேஷன் பேட் சுத்தி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லேண்டுங்கள இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்புக்கு அவங்க அக்வயர் பண்ணணும். புதிய இண்டஸ்ட்ரியில இந்த பக்கம் பண்ணணும்ன்ற அவங்களுடைய ஒரு மோஸ்ட் அனுபவத்துல பிஷாப் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சஜஷனை சொல்லிக்கிறாங்க. சேவ் கேஜிஎஃப் பாம்ப்ளெட்ஸ்ல இந்த டிமாண்ட்ஸ் வரும். இந்த டிமாண்ட்ஸோட எல்லா ஜனத்துக்கிட்டே சிக்னேச்சர் கேம்பெயினை பண்ணி அந்த மூமெண்ட்டை கூட சேவ் கேஜிஎஃப் எடுத்து நடத்துவோம்னு சொல்லி ஒரு நல்ல சஜஷன் சொன்னவங்களுக்கு இந்த சேவ் கேஜிஎஃப் கமிட்டி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சஜஷன் இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு. ஆமா ஆமா இடம் இருக்கு. இந்த பக்கம் டெவலப் ஆச்சுன்னா எல்லாம் பூரா ஏரியா டெவலப் ஆகுது. ஐயா இங்க பண்ணுமா? போடுங்க ஐயா. எங்க ஐயா பென் கொடுங்க. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட், சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்னைக்கு ஆண்ட்ரேஷன் பேட்னுடைய ஜாமியா மசீதுக்கு நாங்க அங்க வந்திருக்கிறோம். அவர் பேரு அந்த தலைவர் மற்றும் நம்ம எல்லாம் தலைவர் ஆசிஃப் மற்றும் நயாஸ் பாய் இவங்க எல்லாரையும் நேத்தே நாங்க சந்திச்சோம். இன்னைக்கு அவங்க இந்த சிக்னேச்சர் கேம்பெயினுக்காக வந்துக்கிறோம். இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்ட்ரேஷன் பேட்டினுடைய நிலைமை என்ன? பிஜிஎம்எல் இருக்கும்போது பிரிட்டிஷ் காலத்திலேயே இதுக்கு பிர்ஷாப்னு பேர் இருந்துச்சு. ஒரு ஃபேமஸ் மைனிங் வீடுங்கள்லாம் இருந்துச்சு. இங்க இருக்கிற கோல்டு மார்க்கெட்ல இருந்து இந்த மகாத்மா காந்தி ஆண்ட்ரேஷன் பேட் மார்க்கெட் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்து இந்த ஊர் இன்னைக்கு கேஜிஎஃப்லயே ஒஸ்ட் மார்க்கெட்டா எந்தவித இதுவும் நிலைமையும் இல்லாம வியாபாரமே இல்லாத மோசமான நிலைமையில இருக்கிறது இந்த ஆண்ட்ரேஷன் பேட். இதுக்கு காரணம் பிஜிஎம்எல் சைடு இருக்கக்கூடிய வீடுகள் அந்த பக்கம் டெவலப்மெண்ட் இல்ல, கேஜிஎஃப்ல இண்டஸ்ட்ரி இல்ல. ஆண்ட்ரேஷன் பேட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷனிங்கே ஆகுறது இல்ல, அங்க பஸ்ஸே வர்றது இல்ல. அப்போ ஜனங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதில்லைன்னு சொன்னா சுத்தி இருக்கக்கூடிய மார்க்கெட் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்ல. எல்லாருமே ராமேஷன் பேட்டுக்கு போற ஒரு நிலைமை இருக்குது. அதனால கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய மைனிங் வீடுகளை ஓனர்ஷிப் கொடுக்கணும், மைனிங் சைடு டெவலப் பண்ணணும், மைனிங் சைடு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். ஆண்ட்ரேஷன் பேட் சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏபிஎம்சி யார்ட இங்க டெவலப் பண்ணோம். அப்படி எல்லாம் டெவலப் பண்ணாதான் இந்த ஆண்ட்ரேஷன் பேட் ஆகும். மோர் தென் 12,000 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ரேஷன் பேட்ல இன்னைக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. அதனால ஆண்ட்ரேஷன் பேட் இந்த சேவ் கேஜிஎஃப் சீரியஸா எடுத்துக்கின்னு இந்த ஆண்ட்ரேஷன் பேட் டெவலப் நம்ம பண்றோம். ஆண்ட்ரேஷன் பேட் இன்னைக்கு ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்குது. இன்னைக்கு ஆண்ட்ரேஷன் பேட் இருக்குதுன்னு சொன்னா நம்ம நூரி இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு பண்ணாங்க. பிஷாப்பை விட்டுட்டு எல்லாரும் வியாபாரம் பண்ணாத போகும்போது இன்னைக்கு பிஷாப் தான் என்ன வளர்த்துச்சு. பிஷாப் பகுதியில் நான் இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு சாஜதாபாய் இன்னைக்கு அந்த எஜுகேஷன் நூரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஐடிஐ டிஹெச் இந்த மாதிரி வருது. இன்னைக்கு அவர் எல்எல்பி லா காலேஜ் கூட இன்னைக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்ட்ரேஷன் பேட் டெவலப் இன்னைக்கு பெட்ரோல் பேங்க் இன்னைக்கு ஆண்ட்ரேஷன் பேட்ல பண்ணி இருக்கிறார். அதனால அவங்க இன்னைக்கு இஸ்லாம் கம்யூனிட்டி பிஷாப்ல ஒரு காலத்துல இந்த ஊர் டெவலப்மெண்ட்டுக்காக நின்று போராட்டத்துல நின்று பண்ணது யாருன்னு சொன்னா அவங்க தான். அதனால சேவ் கேஜிஎஃப் மூவ்மெண்ட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பார்ட்டியை தூரம் வச்சுட்டு இந்த ஊர் டெவலப் ஆகணும். இழந்ததை மீட்போம். நாம என்ன லாஸ் பண்ணிக்கணுமோ அதை திருப்பி கெயின் பண்ணோம். இருக்கிறத லூஸ் பண்ணிக்காம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரே ஒரு தான். இது நாட் அகென்ஸ்ட் தி எம்எல்ஏ, இட்ஸ் நாட் அகென்ஸ்ட் தி எம்பி, எதுவுமே கிடையாது. எல்லாம் மதசார்பற்ற ஒரு இது சோசியல் செகுலாரிட்டிக் மூவ்மெண்ட். அதனால நம்ம கொள்கை கோட்பாடெல்லாம் தூரம் வச்சுட்டு ஊரே இல்லைன்னு சொன்னா, வீடே இல்லைன்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்.
ஜனங்க மதியத்தில் இன்னைக்கு ஜிம்கானா கிரவுண்ட் பண்ணுன்னு சொன்னோம். ட்ரக் அடிக்டால நம்ம யங்ஸ்டருக்கு இன்னைக்கு எப்படி அழிஞ்சுன்னு இருக்கிறாங்கன்றத இன்னைக்கு நாம பாக்குறோம். ஸ்போர்ட்ஸ் சொன்னா கேஜிஎஃப், அதனால ஜிம்கானா கிரவுண்ட ஓபன் பண்ணன்னு சொன்னோம். இன்னைக்கு எம்பி அதை ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி ஆண்டர்சன்பேட் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் டிமாண்ட் வைக்குது. ஆண்டர்சன்பேட் சுத்தி இன்னைக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆபீஸ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் டிமாண்ட் பண்ணுது. இட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்ட், இட் இஸ் எ பீப்புள் டிமாண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு வச்சிருக்கிறோம். 1 lakh சிக்னேச்சர்ல இன்னைக்கு மத தலைவர்கள், நம்ம நூரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்னுடைய சாஜதா அவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த சிக்னேச்சர் ஆதரிச்சு அவங்க சைன் பண்ணோம். அதே நேரத்தில் இந்த மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ಇಂದಿನ ಶುಕ್ರವಾರದ ದಿನ ನಾವು ಮಸೀದಿಗೆ ಬಂದು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಮಸೀದಿಗೆ ಬಂದಾಗ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಸ್ವಾಗತಿಸಿ ಈ ಸೇವ್ KGF ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅವರು ವಿಷಯ ಎಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ನಿಂತಿದ್ವಿ, ಬೇಡ ಬೇಡ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಬನ್ನಿ ಅಂತ ನಮ್ಮನ್ನು ಬರಮಾಡ್ಕೊಂಡ್ರು. ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಅವ್ರ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ನಾನು. ಆದ್ರಿಂದ ಕಳೆದೋಗಿರೋದು ಜಾಸ್ತಿ, ಇವಾಗ ಕಳ್ಕೊಳ್ಳೋದು ಇನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರಿಂದ ಇವತ್ತು ನಮ್ಮ ಹಿರಿಯ ಮುನ್ಸಿಪಲ್ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ನೂರಿ ಎಜುಕೇಶನಲ್ ಮತ್ತು ಇದಕ್ಕೆ ಸೇರಿದ ಎಲ್ಲ ಕಮಿಟಿಯವರು, ಶಾಜದ್ ಅವರು, ನಮ್ಮ ಹಳೆಯ ಸಾಹೇಬ್ರವರು, ಭಕ್ತನ ಕಾಲದಿಂದ ಇದ್ದ ಸಾಹೇಬ್ರು ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೋರಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟರು. ಈಗ ಬರೀ ಮಾಡ್ತಾ ಈ ಕಡೆ ಏನು ಅಭಿವೃದ್ಧಿ, ನಾನು ನಮ್ಮ MLA ಮೇಡಮ್ ಮೊದಲು ಒಂದು ಸೇವಾ ಕೇಂದ್ರವನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ. ಇವಾಗ ತಾಲೂಕು ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಬಂಗಾರಪೇಟೆ ಹೋಗ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಾ ಕೇಂದ್ರ ಇಲ್ಲ. ಜನಗಳು ಹೋಗಿ ಅವ್ರ ಕಷ್ಟ ಸುಖಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡಾಗ ಅಲ್ಲಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾಗ್ತದೆ. ಆದ್ರಿಂದ ಅವರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಈ ಸೇವ್ ಕಂಪ್ನಿನಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಈ ಪಾಂಪ್ಲೆಟ್ಸ್ನಲ್ಲಿ ಮೊದಲು ಹೆಡ್ಡಿಂಗ್ನಲ್ಲಿ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡೋದನ್ನು ನಾವು ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಇಡೀ KGF ಕೊಟ್ಟು ಇಡೀ ಇದನ್ನು ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವ್ರಿಗೆ, ಕರ್ನಾಟಕದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೆ ಮತ್ತು ಸೆಂಟ್ರಲ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೂ ಇದನ್ನು ಸತ್ಪ್ರಾಸ ಅಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಸೇವ್ KGF ಕಂಪ್ನಿ ಬಂದು ಆಂಡರ್ಸನ್ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಯಾಕೆ ಈ ತರ ಕುಗ್ತಾ ಇದೆ, ಜನಗಳ ಕೊರತೆ ಯಾಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ, ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಏನಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣಗಳು ಹುಡುಕಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಮೊದಲು ಹೆಂಗಿತ್ತು ಶತ ಹೋಯ್ದಿಂದ ಬದ್ದದ ಈ ಬಂದು KGF ನಿಂದ ಆಗ್ಲಿ, ಕುಪ್ಪಂನಿಂದ ಆಗ್ಲಿ, ಉಯಿಕೋಟನಿಂದ ಎಲ್ಲ ಬಂದು ಇಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗ್ತಾ ಇದ್ರು. ಚಿನ್ನದಿಂದ ಎಲ್ಲ ನಡೀತಾ ಇತ್ತು. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ತರ ಆಯ್ತು, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸ್ ಅವರು, ಸೇವ್ ಕಮಿಟಿಯವರು ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಇದನ್ನ ಮುಂದಿನ ದಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಮಾಡಿ ಯಾವತ್ತು ನಾವು ನಿಮಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆ ಇನ್ನೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಫೈಟ್ ಮಾಡೋಕೆ ಈ ಸೇವ್ KGF ಕಮಿಟಿ ಸಿದ್ಧ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನೊಂದೆರಡು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್, ಜಗನ್ನಾಥ. ಇರುವ ಈ ನಮ್ಮ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟ್ಗೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಸರ್. ಯಾಕಂದ್ರೆ ಬೇರೆ ಟೌನ್ ಇದ್ರ ಇದು ಹಳೆ ಕಾಲದ 100 ವರ್ಷದ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಆಂಡರ್ಸನ್ ಇದ್ದಿದ್ದಾಗ ಬೇರೆ ಯಾವುದು ಇದು ಟೌನ್ ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಎಲ್ಲ A to Z ಮಾರ್ಕೆಟ್ ಇದ್ದು ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟು. ಈ ನಮ್ಮ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟನ್ನ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಮ್ಗೆ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ಬರೋ ಎಲ್ಲ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿಗೆ ಎಲ್ಲ ಬಸ್ಸಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಈ ಆ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ನೋಡಿದ್ರೆ ಯಾವ್ದು ಒಂದು ಮಶಾನ ಹಂಗೆ ಕಾಣಿಸ್ತದೆ. ಆ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇಲ್ಲ, ಅದು ಮಾಡಿದ್ದೀರಾ ಬಟ್ ಅದಕ್ಕೆ ಯೂಸ್ ಇಲ್ಲ. ಆ ಯೂಸ್ಗೆ ತಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಗೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆ ಸೇಮ್ ಟೌನ್ ಸಿಟಿ ಹಂಗ ಮಾಡಬಹುದು. ಅಷ್ಟೇ ಸರ್ ನಾವು ಕೇಳ್ತಿರೋದು. ಈ ನಮ್ಮ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಬಂಧುಗಳಿಗೆ ನಮ್ಮ ಕಮಿಟಿಯಿಂದ ಎಲ್ಲರಿಗೆ ಜೋರಾಗಿ ಟಪಾಲೆ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. பெரியவர்களே, என்ன பேசணுமோ அது தலைவரே பேசிட்டாரு. எங்களுக்கு எதுவும் இடம் இல்லாத விட்டாரு. அதனால இந்த நிலைமை நாங்கள் மனசில் வச்சுட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இல்லாத நோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, நாட்டுக்காக ஊருக்காக
எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். இன்னைக்கு ஜிம்பால கிரவுண்ட் கூட சுத்தமாக நடந்துருக்குது. பெரிய பெரிய வந்துடு बड़ा बड़ा अब वो पूरा क्लीन हो लगा, पूरी इनकी कोशिश. டெவலப் இல்லை, பழைய மாதிரி இல்லை. அதனால நம்ம என்னன்னா போயிடுச்சு நம்ம ஊர்ல அந்த திருப்பி வரணுன்றதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜனங்க பீப்புள் மூவ்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிறோம். அதுக்கு இஸ்லாம் மக்கள் நீங்க தான் ஒரு காலத்துலலாம் இந்த ஊருக்கு இருந்தீங்க, அதனால நீங்க சைன் பண்ணணும்னு கேட்டுருக்கோம். 1 लाख ಬಿಟ್ಟು ಮಾಡಿ ಫೋನ್ ನಂಬರ್ 8150